ஓம் சாய்ராம். வருடத்துக்கு ஒரே ஒரு முறை ஷிரடியில் நடத்தப்படும் ஒரு விழா தான் சம்பா சஷ்டி விழா. அதாவது நம்ம ஊர்ல தீமிதி திருவிழான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஷிரடியில கண்டோபா கோயில்ல தீமிதி திருவிழா நடத்துவாங்க சாய்ராம். இதுக்கு ஒரு புராண கதையே இருக்கு. 2 அசுரர்கள் வரம் பெற்று மக்களை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருந்த நேரத்துல முனிவர்கள்லாம் இறைவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ சிவபெருமான் கண்டோபாவா அவதரிச்சு அவங்களோட போர் புரிகிறாங்க. அவங்களோட மனைவியான சம்பா அவங்க போர் புரிகிற நேரத்துல 6 நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டோபாவும் அந்த அசுரர்களோட போர் புரிஞ்சு அவங்கள வதம் செஞ்சிடறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட சம்பா எல்லோருக்கும் மகிழ்ச்சியோட விருந்து வைக்கிறாங்க. விருந்துல கத்திரிக்காய் பரீத்து அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியால. பரீத்தும் பாக்ரியும் செஞ்சு அவங்க விருந்து வைக்கிறாங்க. கண்டோபாவும் அவங்கள வதம் செஞ்ச அதே சந்தோஷத்தோட அக்னி குண்டம் அமைச்சு அதுல வெறும் காலோட முன்னும் பின்னுமாக நடக்கிறாங்க. இதை ஞாபகப்படுத்துற வகையில தான் ஷிரடியில சம்பா சஷ்டி விழா கொண்டாடுறாங்க. வருடத்துக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் இந்த தீமிதி திருவிழால நிறைய பக்தர்கள் கலந்துக்கிட்டு தீ மிதிப்பாங்க. அதுதான் சாய்ராம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க.